ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சுகமாக இருக்கிறீங்களா? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது தயிர் தோசை. தோசை வந்து நாங்கள் நார்மலாக உளுந்து அரிசி இப்படி தான் போட்டு தோசை செய்கிறது. இது உளுந்து போடாமல் துவரம்பருப்பு அரிசி போட்டு எப்படி இந்த தோசையை செய்கிறது, நல்ல டேஸ்டான ஒரு தோசை, ஒரு டிஃப்ரெண்ட்டானது. எப்போவுமே யூஸ்வலாக செய்கிறத விட டிஃப்ரெண்ட்டாக செய்கிற நேரத்தில் அது எப்படி டேஸ்ட்டாக இருக்குதா என்னென்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணலாம். அதுக்காக இந்த தயிர் தோசை செய்கிறோம். அந்த தயிர் தோசையோடு சேர்த்து தயிர் சட்னி, இது ரெண்டு தான் செஞ்சு காட்ட போகிறோம். இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறதுன்ற எங்களோட வீடியோக்குள்ளே நீங்கள் போகிற நேரத்தில் தெரியும். அதுக்கு முதல்ல எங்களுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் புதியவர்களாக இருந்தால் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் வர்ற பெல் ஐக்கான், இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் வர முதலாவது ஆப்ஷன் ஓலன்ற ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தயிர் தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். 2 கப் அரிசி எடுத்துருக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது வந்து இட்டலி அரிசி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த அரிசியாவது போடலாம், தோசைக்கு போடுற எந்த அரிசியும் போடலாம். நான் இட்டலி அரிசி தான். இதை வந்து தண்ணி போட்டு நல்லபடியாக ஒரு 4-5 தண்ணி போட்டு கழுவி, அந்த வெள்ளை நிறமாக அந்த தண்ணி வராத அளவுக்கு கழுவி வச்சுருக்கிறேன். 2 கப் அரிசி எடுத்துருக்கிறேன். அதோட 1 கப் துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். துவரம் பருப்பையும் நல்ல வடிவாக தண்ணியில் க்ளீனாக கழுவி வச்சுருக்கிறேன், துவரம் பருப்பு. அதுக்கு பிறகு இங்கே அவல் 1 கப். எந்த கப்பால் வந்து நீங்கள் மெஷர் பண்ணீங்களோ அதே கப்பாலே எடுத்துக்கொள்ளுங்க. 2 கப் அரிசி, 1 கப் துவரம் பருப்பு, 1 கப் அவல், அதோட வந்து ஃப்ரெஷ்ஷான யோகட். இவ்வளவு தான் நாங்கள் இந்த தயிர் தோசைக்கு செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறதுன்றதை காட்டுறேன் பாருங்கள். முதல்ல வந்து இந்த அரிசியை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பெரிய பவுலில் இந்த அரிசியை எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் கழுவி வச்சிருக்கிற இந்த துவரம் பருப்பு இதையும் எடுத்துக்கொள்ளுங்க. இது நல்ல டேஸ்டான ஒரு வித்தியாசமான தோசை. இந்த மாதிரி ஒரு தோசையை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க, நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த அரிசியும் துவரம் பருப்பும் சேர்த்துட்டேன் பாருங்க. அதே நேரத்தில் 1 கப் அவல், இந்த அவலையும் அதுக்குள்ளே அப்படியே போட்டுக்கொள்ளுங்க. இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் தான் நமக்கு தேவை. உளுந்து எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண போகிறதில்ல. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் முதல் நாள் இரவே வந்து செஞ்சு வைக்க வேணும். இது அப்படியே ஃபுல்லாக 3டைம் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நேச்சுரலான யோகட், ஃப்ரெஷ்ஷான நேச்சுரலான யோகட், அந்த யோகட்டில் போட்டு அப்படியே பிரட்டி வச்சுக்கொள்ள வேணும். நேச்சுரலான யோகட்டை போட்டு அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வைங்க. எந்த அளவுக்கு யோகட் தேவையோ அதை பார்த்து போடுங்க. இந்த யோகட்லேயே வந்து இந்த அரிசியும் இந்த துவரம் பருப்பும் அப்படியே மிக்ஸ் ஆக வேணும். நேச்சுரல் யோகட்டை இப்படி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் நைட் அப்படியே நீங்கள் வைக்க வேணும். இப்போ நான் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த அரிசி, அவல், அதோட துவரம் பருப்பு இவ்வளவும் இந்த தயிரில் ஊற வச்சு 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு மேக்ஸிமம் ஊறினா காணும். குளிர் நாடுன்றதுனால தான் நான் நைட் வந்து ஊற வைக்கிறேன். இதை அப்படியே இந்த தயிர்லேயே ஊறி அப்படியே புளிச்சு இருக்கும். அதை நாங்கள் இனி தோசையாக எடுக்க வேணும். இந்த தோசையை நாளைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இதை மூடி வச்சுக்கொள்வோம். இப்போ நான் அடுத்த நாள் காலையில் பாருங்கள், இந்த அரிசி துவரம்பருப்பு எல்லாம் வந்து தரில் ஊறி இருக்கான்னு பார்க்குறேன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா நல்ல வடிவாக ஊறி இருக்குது பார்த்தீங்களா. இதை நாங்கள் ஒரு தடவை நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கொள்வோம். இப்போ நல்லா இதை அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ தோசை சுடுறதுக்கான இந்த பேட்டர் வந்து ரெடி ஆயிட்டுது. இப்போ இந்த மாவு வந்து அரைச்சி முடிச்சாச்சு. இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதை நாங்கள் இப்போ தோசையாக ஒரு தடவை ஊற்றி பார்ப்போம். இப்போ இந்த தோசையை ஒரு தடவை ஊற்றுவோம். இது பேப்பர் தோசை மாதிரி ஊற்றலாம், இதை மூடி வச்சும் செய்யலாம். நான் இதை இப்போ மூடி வச்சு செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு மூடி வச்சு மூடி விட்டுறலாம். வேணுமெண்டா நெய் போடலாம், இல்லாட்டி எண்ணெய் கூட போட்டுக்கொள்ளலாம். இதுக்கு ஒரு 2 மினிட்ஸில் அப்படியே ஃபுல்லாக அது குக் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் ஆக அதை திறந்து பார்ப்போம் பாருங்கள். அது வடிவாக அது அந்த பபுள் வந்து வந்துருக்கு பாருங்கள். ஒரு தடவை திருப்பி போடுவோம்.
இதுக்கெல்லாம் வேணுமெண்டா ஒனியன் தோசையும் போடலாம். அதையும் ஒரு தடவை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்க. அது இப்படியாண்டு இந்த தோசை வந்து குக் ஆகிட்டுது. ஒனியன், பச்சை மிளகாய் இந்த மாதிரி கூட இந்த தோசையை போட்டு எடுக்கலாம். நாங்கள் இது தயிர் தோசைன்றதுனால நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை. தயிர் தோசை அதே நேரத்தில் தயிர் சட்னி ரெண்டும் தான் அந்த காம்பினேஷன் செஞ்சுருக்கிறோம். இன்றைக்கு ஒரு தடவை ஒனியனை போடுவோம் இந்த தோசைக்கு. ஒனியன் தோசையும் செஞ்சு பார்ப்போம் இப்படி வேறுதுன்னு பார்ப்போம். சின்னதாக சாப் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒனியன். உங்களுக்கு ஸ்பைசி தேவையாக இருந்ததுன்னா க்ரீன் சில்லி பச்சை மிளகாயும் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக பச்சை மிளகாயும் போட்டு கொஞ்சம் ஒனியனும் போடுறேன். போட்டு ஒரு சொட்டு ஆயிலும் விட்டுக்கொள்கிறேன் பாருங்க. அதுக்கு சொட்டு ஆயிலும் விட்டுட்டு அப்படியே ஒரு லிட்டை போட்டு மூடி வைக்கணும். இப்போ இந்த லிட்டை எடுத்து பார்ப்போம் பாருங்க. நல்ல வடிவாக அது அப்படியே குக்காகி வருது பார்த்தீங்க. இதை இப்போ மற்ற பக்கத்துக்கு திருப்பி விட்டுட்டேன். என்னுடைய இந்த ஒனியன் தோசையும் ரெடியாக ஆகுது. இப்போ நான் சுட்டு வச்சிருக்கிறேன் பாருங்க. இந்த தோசை எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்படியே நல்லா அந்த மடியக்கூடிய மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இப்படி தான் வரும் இந்த தோசை. ஏன்னா அதில் தயிர் யோகட் நாங்கள் போட்டிருக்குறோம். அதனால் இது அந்த மாதிரி தான் வரும். நல்ல வடிவாக சாஃப்டாக நல்லா எல்லாம் அப்படியே பஞ்சு மாதிரி மடியக்கூடிய மாதிரி வரும். இந்த தயிர் சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துருக்கிறேன். அதோட கூட இங்கே ஒரு மேசக்கரண்டி கரம் மசாலா எடுத்துருக்கிறேன். காஷ்மீரி மிளகாத்தூள், அது இல்லாமல் இங்கே நார்மலான மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், அதோட கூட இங்கே உப்பு, கொத்தமல்லி தழை இவ்வளவும் எடுத்துருக்கிறேன். இந்த ஃப்ரெஷ்ஷான தயிரை வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் தூள், அதோட கூட காஷ்மீரி மிளகாத்தூள். காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து உரைப்பு இருக்காது. அதனால் அது கொஞ்சம் ஒரு கரண்டி போட்டிங்கன்னா அரை கரண்டி நார்மல் மிளகாத்தூள் போட்டுக்கொள்ளுங்க. நார்மல் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் இது ரெண்டையும் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதோட கூட மல்லித்தூள் ஒரு கரண்டி மல்லித்தூள் வச்சுருக்கோம். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி வர வேணும். அதுக்கு பிறகு எப்படி இந்த தயிர் பச்சடியை செய்கிறதுன்னு பார்ப்போம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் செய்ய போகிறது வந்து தயிர் தோசை செய்கிறோம். அதனால் இந்த தயிர் பச்சடி அந்த காம்பினேஷன் வந்து நல்லா இருக்கும். இது நீங்கள் தோசைக்கும் சாப்பிடலாம், இட்லிக்கும் சாப்பிடலாம். அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் மற்றது நார்மல் மிளகாத்தூள் ரெண்டையும் போட்டுக்கொள்ளுங்க. சரி, இப்போ இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம்மாங்க. இப்போ நான் இந்த தயிர் சட்னி செய்கிறதுக்கு சட்டி ஒன்று அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் பாருங்க. அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடானோடனே அதுக்குள்ளே தாளிக்கிறதுக்கு கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சிடுற நேரத்தில் கொஞ்சமாக சின்ன சீரகம், அதோட செத்தல் மிளகாய், நான் சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம். இப்போ நல்லா இந்த வெங்காயம் வந்து வதங்கி கொண்டு வருது பாருங்கள். ஆயிலும் வந்து இது கருப்பு நிறத்துக்கு வந்துடக்கூடாது. ஒரு லைட்டாக வறுபட்டாலே காணும். அந்த நேரத்தில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்குறேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 2 கரண்டி சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு ஆக கூட வந்து ஜிஞ்சர் கார்லிக் வேண்டாமண்டா 1 கரண்டி சேர்த்துக்கொள்ளுங்க. இதில் அந்த பச்சை வாசனை போகணும். அப்படியே ஃபுல்லாக எல்லாம் குக் ஆகிட்டு இந்த நேரத்தில் நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த தயிர், அதாவது இதுக்குள்ளே நாங்கள் மிளகாத்தூள், மஞ்சள் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த தயிரை வந்து இதுக்குள்ளே போட வேணும். இதை போட்டுட்டு கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி இதுக்குள்ளே கலந்து அதையும் இதுக்குள்ளே ஊற்றிக்கொள்ளுங்க. கொஞ்சமாக தண்ணி, கூட தண்ணி கலக்காமல் இருந்த அந்த சட்டியை கழுவி அப்படியே தண்ணியை அதுக்குள்ளே ஊற்றிக்கொள்கிறேன். தேவையான அளவுக்கு இதுக்குள்ளே உப்பும் சேர்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் சேர்ந்து
ஒரு 10 to 15 மினிட்ஸுக்கு நல்லா கொதி வர வேணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா அந்த தயிர் தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த தயிர் சட்னி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் தான் இதெல்லாம், வீட்டிலேயே நார்மலாக நம்மளோட வீடுகளில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். அதை வச்சே இப்படி செஞ்சு கொள்ளலாம். இதுக்கு ஒரு தடவை கொதி வரட்டும். இது இப்போ இது நல்லா தண்ணி வற்றி வந்துட்டு பாருங்கள். இந்த நேரத்தில் நான் சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை, இந்த கொத்தமல்லி தலையும் போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா இதையும் போட்டு விடுகிறேன். அவ்வளோதான், எங்களுடைய இந்த தயிர் சட்னி வந்து ரெடி ஆகிட்டுது. இப்போ நான் இந்த தயிர் தோசை செஞ்சு முடிச்சுட்டேன் பாருங்கள். எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஒன்றுக்கு பின்னால் ஒன்று எப்படி செய்கிறதுன்னு சொல்கிற அந்த ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த தோசையை வந்து நான் உங்களுக்காக ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த தோசை வந்து சுட்டு கொண்டு வந்து வச்சுட்டேன் பாருங்கள். நல்ல வடிவாக இதை வந்து ஸ்பொஞ்சு மாதிரி இப்படி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த தோசை அதோட கூட இந்த ஒனியன் சில்லிஸ், க்ரீன் சில்லிஸ் போட்ட தோசை, இது ரெண்டுமே கொண்டு வந்திருக்கிறேன். பார்ப்போம் இதை டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குதுண்டு. இந்த தயிர் சட்னியும் வச்சு இந்த நல்ல வெயிலாக இருக்கிற ஹொட்டான டைமில் வந்து இந்த மாதிரி தோசை செஞ்சோம்னா நல்ல இதை குளிர் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது மக்களே. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட், நல்ல ஒரு ஸ்பஞ்சியாக நல்ல சாஃப்டான நல்ல டேஸ்டான தோசை. இன்னொரு வாய் கூட உங்களுக்காக நான் சாப்பிட்றேன். அருமையான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு திரும்பவும் சந்திக்கிறேன். மாட்டிருந்தா குட் பை.